நம்ம ஸ்பீட் போட்டில் போகிறோம். பர் பர்சனுக்கு 300. பெண்டு கிட்டலாம் போடுவாரு அண்ணன். உங்கள் பேர் என்ன? ராஜீவ். அண்ணன் ராஜீவ் போட்டில் போகிறோம். ஸ்பீட் போட்டு தளபதி தளபதி இவ்வளோ நேரம் ஸ்லோவா போயிட்டு இருந்தோம். இப்போதான் பெர்டே. ஐயோ போனு ஃபுல்லா தண்ணி பெரட்டு பெரட்டு பெரட்டுறாரோ. சரியா பெண்ட் அடிக்கிறாருப்பா. அண்ணா அடிக்கிற ட்விஸ்ட் தாங்க. மூஞ்சில் அடிக்கிறான்பா தண்ணி. மூஞ்சி போடு எல்லாம் காலி. ஆடினா இருப்பேன் ஆடினா இருப்பேன்.
புலிய கொல்லு இவன் அந்த வெள்ளு இவன் இல்லை கிடையாது ஒரு நீரோ நீயோ யார் அறிவார் இருறா இருறா அவர் பெட்டி வெயிட் பண்றாரு மெரினா பீச் தான் மெரினா பீச்சில் இறங்கி ஐவேஸ் பேர் நடுவில் ஹெச்பி பெட்ரோல் பங்க்லாம் இருக்காது பார்த்தா போனெல்லாம் ஸ்பிளாஷ் அண்ணா 4 மணி நேரத்தில் காஞ்சிருவாரா இன்னும் 2 ரவுண்ட் தான் என்ன விட்டுருக்கா ஐயோ என்ன எங்க கூட்டு போறாங்க தெரியலையே அவ்வளவுதானா இன்னும் ஒரு 2-3 பெண்டி எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம் சின்ன கராங்க ஒடிக்க அப்புறம் ரைஸ் பாக இருக்கு போட்டேன் சொல்லிட்டு என்ன பண்ணாரு இடம் சொல்லிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருமாண்ணா இங்கே தானே ஏன் நீ போய் என்ன பண்ண போற அடுத்து ஒரு போட்டு நான் ஓட்டலான்னுக்கிறேன் தனியாக ஓட்டுனு மாமே வீட்டில் உட்காந்து தண்ணி ஊற்றி பேப்பரில் விட்டு ஓட்டுனது மச்சான் ஜாக்கெட்டுக்கு அண்ணா அவங்ககிட்ட கரெக்டாக பிடுங்கண்ணா எத்தனை வந்துடுவான் ஆலப்புழா பீச் வந்தாச்சு ஹலோ ஆல் ஆலப்புழா பீச் வந்துட்டோம் போட் ஹவுஸ் முடிச்சுட்டு 5 ஹவர்ஸாக 4 ஹவர்ஸாக போட்டில் சுற்றிட்டு இப்போ ஆலப்புழா பீச் சுற்ற வந்திருக்கோம் ஈவினிங் 6:30 சுற்றிட்டு ரூமுக்கு போயிட்டு படுத்துட்டு நாளைக்கு காலையில் சென்னை ரிட்டர்ன் ஆலப்புழா பீச் லைக் 1 கிலோமீட்டர்ஸ் தான் லெஃப்ட்லேருந்து 1 அப்படி அங்கேருந்து இங்கே இப்படி போயிட்டு ஒரு வாக்கிங்ஸ் அவ்வளோதான் நடுவில் இருக்க இந்த மச்சான் நடுவில் நம்ம இருக்கோம் 1/2 கிலோமீட்டர் நடுவில் என்ன பண்ணுறோம் சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியதான் இப்போ நம்ம மச்சான் நம்ம பீச் மாதிரிலாம் கூட்டம் இல்லைடா ஃப்ரீயாக இருக்கு ஆமாம் அது நான் கரெக்டு தான் உன்ன மாதிரி ஆளுங்க தான் மச்சான் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்து எல்லாம் பண்ணுறது பீச்சில் அந்த எண்டில் ஏதோ இருக்குடா அந்த எண்டில் கடை மச்சான் எனக்கு தெரிஞ்சு இங்கே கம்பேர் பண்ணால் அங்கே தானே நிறைய லைட் எரியுது ஆ அவ்வளோதான் நம்மளே நைட்டு போட்டுருக்கலாம்டா யாருமே இல்லைடா நம்மளே வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாம் ஒரு 5:30 வந்து தான் சன்செட்டு பார்த்துருக்கலாம் பாடுறாங்க செட் ஆகுது பாரு சூரியன் தெரியல மச்சான் ரவுண்டாக தெரியணும் மச்சான் அது போட்டுடா சின்னதாக ஒரு ஒளி அவ்வளோ ஒலி அடிக்குது அந்த சின்ன ஒலி மட்டும் தான் இருக்கு எனக்கு இருக்கு இரு ஃபோக்கஸ் பண்ணி வைப்பேன்டா இந்த ஒலியே இல்லாமல் ஒரு இடம் எதாவது நிற்கிது பாரு அது வந்துட்டு என்ன போட்டு தெரில மச்சான் வீடியோவில் பார்க்குறப்போ ஸ்கூட்டி மாரிக்குதுடா மச்சான் அது பிரிட்ஜு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பானுங்களோ அந்த கல்லுலாம் மச்சான் நைட் மோடில் ஏடுறா சரி நம்ம பீச்சை சுற்றிட்டு போவோம் இது வந்துட்டு பழைய 90s பேட்ச் அவனுங்களாம் ஆலப்புழா பீச்சுக்கா ரைட் சைடில் வந்திருக்கோம் இன்னும் ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வருது ஏய் ஒத்தா எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே போகுதேடா இடி எதனா சூனியம் வச்சுட்டே என் ஃபோனுக்கு வைக்கக்கூடிய ஆள் தான்
ஓகே மச்சி லாட்டரி சீட் வேணும். லாட்ரி சீட் வாங்கணுமா? உங்கள் அம்மாவில் அவன் லக்கு பார்க்க போகிறானா? மாமியார் கேட்டுக்குதா? நீ உன் மாமியார்கிட்ட சொல்லணும், உங்கள் பொண்ணு எனக்கு கிடைச்சதே லாட்ரி தாங்க, நீங்கள் என்னங்க என்கிட்ட வார்த்தா என்னடா பேச்சு போட தெரியாமல் இருக்க, பேச்சு போட்டேன்றேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. அது நான் கரெக்டு தான், அவங்களுக்கு துரதர்ஷனம், நீ மாட்டின. அந்த பரதேசிக்கு ஊடு இருக்குதா, போட்டுக்கிறதுக்கு சொக்கா இருக்குதா? அந்த பரதேசி நான் நம்பி போனி 10 ரூபா செலவு பண்ணுமா அது? என்ன மாப்பிள்ள? மற்ற நாள் இல்லைப்பா, மற்ற நாள் இல்லை, சாட்டர்டே சண்டே லைட் ஹவுஸ் ஒன்று போனேன். இந்த தான் அவங்க பார்க்கிங் ஆள் நிற்பாங்க ஆல்ரெடி. வெளியில் எதுவும் கடை தான் பார்க்கணும். சரி எல்லாம் தின்ற பொருள் தான் வச்சு வெளியே போயிடலாமாடா? வெளில போயிடலாம் மச்சான். சாரி கிரி எடுப்பா போயிட்டு டைம் அது நல்லா டைம் பாஸ் ஆகும்டா. அதனால கரெக்டாக தான் ஷாப்பிங் போனால் ஜாலியாக இருக்கும். சிம்பு மாரி ஷாப்பிங் தான். வா ஒரு போலீஸ் கட்ட போயிட்டு இப்போ மெயின் ரோட் போயிடும். லேடிஸ்லாம் பார்க்குறாங்க, போலீஸ்கார் விட்ருங்க போலீஸ்கார். செம்மையாக இருக்கேப்பா. இது என்ன கோயிலா இல்லை வேறு ஏதாச்சா? மாமே ஏதோ மாமே ஸ்ட்ரீட் கடை ஏதோ மாமே அதோ இருக்குடா. அவ்வளோதான்டா, ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். ஒன்று நேரில் போய் அங்கே எங்கன்னா ஓரமாக விடு. எவ்வளோ கஷ்டப்பட்டா பஜாரு எங்கேயும் விட முடியாது. நேரில் போய் விட்டுட்டு நம்ம இங்கே நடந்து வரணும். சரியா? ஓகே நேராக போ. சூப்பராக இருக்குடா மச்சான். இந்த லைட்டிங்ஸில் உட்காந்து பார்த்துருந்தானா என் தலைவன் ஃபோட்டோவாக கேட்டிருப்பான். அதனால இதை தானே தெரியணும். இல்லை மாமா இங்கே போகிற மாமே லெஃப்ட் ரைட்டு கோயில் திருவிழா மாதிரி இருக்குப்பா. மளிகை சாமான் கடை எதிர்க்க எங்கன்னா நிறுத்திட்டு 10 ரூபா தேங்காய் எண்ணெய் பாட்டில் வாங்கினேன். இருண்ணா ஒரு 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிடலாம். இது ஏதோ ஆஃபீஸரா, சிபிஐ ஆஃபீஸு, பஸ் ஸ்டாண்டு, புண்டாமா பொன்னமடை. அப்படியே போயிட்டு அந்த லெஃப்ட் காலியாக இருக்கா ரைட்டு காலியாக இருக்கா பாரு. இந்த ரோட்ல போட முடியாது. பாரு முன்னாடி ஏறு, அப்பதான் உனக்கு சந்து தெரியும். பாரு பாரு கரெக்டு தான். ஆனால் நான் காலைல பார்த்த சர்ச் இதுவான்னு தெரியணும்ல. நேற்று மேபி இதுவாக கூட இருக்கலாம்ல. இந்த கேப்பில் போட்டுலாமாடா? இருக்கா? போடு 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 போடு. இது ஏதோ இங்கே போடு. இது பூட்டின கதவு தான்டா அவங்க அம்மால. இதுக்கப்புறம் நோ பார்க்கிங் போட்டு வச்சிருக்கான். நீ போடு மச்சான், பார்த்துலாம் போடா. நோ பார்க்கிங் போட்டுருக்காங்களா? அது அந்த அது இருக்கு பாரு, கதவுக்கு முன்னாடி தான். நம்ம கரண்ட் கம்பத்தாண்ட தான் போடுறோம். போடுறோம் லைட்டா முன்னாடி பாரு மச்சான். ஆலப்புழா ஷாப்பிங் ஸ்ட்ரீட். ஆக்சுவலி சைக்கோ ஆலப்புழா ஷாப்பிங் சோர் பசாரா? பீட்டர் இங்கிலாண்ட்லாம் இருக்குடா. அதோ லெஃப்ட்ல நல்லா இருக்கு இந்த பஜாரு. கலர்ஃபுல், வெரி கலர்ஃபுல்.
எதுக்குடா நின்றுட்டு இருக்காங்க மச்சான்? டீ போடுறாங்கடா ஃப்ரீயா. இப்போ நீ மட்டும் என்ன பண்ண? கவர்மெண்ட்டே இடம் அழகுது, அதை போய் கூட்டமாக பார்த்துட்டு இருக்கானுங்க, அவ்வளோதானே. எந்த முதல் கடையிலையும் பூந்துடக்கூடாது மச்சான். அது இருக்குது பாரு, கேரளா சாரி. பூந்துட வேணாம், பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான் மச்சான். 95 ரூபாடா டீ ஷர்ட்டு. 95 ரூபா டீ ஷர்ட்டு. ஜீன்ஸ் 300 ரூபா. எனக்கு தானே மாசா இருக்கும். கேரளாவில் ஏற்ற சட்டடா அப்படின்னு வந்தது 41 எத்தனை போயிடலாமா? கண்டிப்பா 95 பனின்னு. அது என் சைஸுக்கு தானே செட் ஆகும். நீங்களாம் 295 வைக்கணும். ஒருத்தர் சென்னையிலே வாங்கிட்டு வந்துட்டா, காசு குத்து 4 நாளைக்கு ஷாப்பிங்கு. நம்ம 95 ரூபாய்க்கு 4 டீ ஷர்ட் எடுத்துட்டு போனா ஒருத்த வீட்டில் தூங்குறான் அவன். இன்னும் கோயில் போனதுமா? இது கோயிலா? மேபி ஆமாடா, ஐயப்ப கோயில் மாதிரி இருக்கு. போலாம் வாடா, எல்லாம் நம்ம இடம். ஆனா என்ன கோயில் தான் தெரியல. என்னதுடா பொரி உருண்டையா வாங்க போறா? இது மச்சான், அது பேர் வந்து இல்லையா? கேரளா ஃபிகர் தான்ப்பா. செம்மையா இருக்காளுங்க. ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு 500 ரூபா. பை 1 get 1. ₹15. மார்க்கெட் ஸ்ட்ரீட் நல்லா பெருசாக இருக்குது, நிறைய இருக்குது. இவனுக்கு வேறு குறுக்கு போய் மறைச்சிட்றானுங்கப்பா. சூர்யா ஃபேஷன்ஸ். வெளியே எந்த கடை இருக்குதோ அதான் நமக்கு டீசென்ட். மச்சான் அது விதவை சாரிடா. குறுக்கு வரானுங்கப்பா. இந்த கௌசிக்கு வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஈஸி பை 2 get 2 ஃப்ரீ. ஆஹா, பை 2 get 2 ஃப்ரீ. பெஸ்ட் பை. ஈஸி பை பெஸ்ட் பை அமெரிக்கன் கம்பெனி. அங்கே வேலை செஞ்சு. ஆமாடா, இடி 2 செட் எடுத்தா 2 செட் ஃப்ரீ. ஈஸி பையில். ஆனால் அவன் ரேட்டு அதிகமாக வச்சுருப்பான். ஆனால் நல்லாயிருக்கும் குவாலிட்டி. நம்ம ஊர் மேக்ஸ் மாதிரி இன்னும் வச்சுக்கேன். வித்யாரம்பம் பப்ளிஷர்ஸ், ஹில்வானா பைக்ஸ். Thank you. Whoa.